பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை தெரிவிச்சுட்டு, இது வந்து வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் இந்த தையல் கலையில் இருக்க அத்தனை நேயர்களுக்கும் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு, இப்போ வந்து 42 இன்ச்சு பாடி உள்ள ஜாக்கெட் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போட போகிறேன். லைனிங் ஜாக்கெட்டு சாதா பாக்கழுத்து வச்சு உள்ள ஜாக்கெட்டை நம்ம எல்லோரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து சிறந்த தையல் கலைஞன் ஆவதுக்கு இது உதவியாக இருக்கும். ஸ்டிச்சிங் வீடியோ லைனிங் ஜாக்கெட்டு 42 இன்ச்சு பாடி உள்ள ஜாக்கெட்டு நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவை பார்த்து மகிழுங்கள். இப்போ கீழே டவர் முதல்ல அடிக்கிறாங்க. பானா கழுத்து அடித்து திருப்ப போகிறோம். அடித்து வந்து கழுத்துக்கு வந்து டபுள் தையல் போட போகிறோம். எவ்வளோ கீழே வைக்கிறீங்களோ அரைஞ்சி வச்சா அரைஞ்சி, 4 இன்ச்சு வச்சா 4 இன்ச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கீழே வச்சுக்கிட்டு லைனிங் திருப்புறதுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி பண்ணுங்கள். லைனிங்கை மேலே வச்சு தைங்க, லைனிங் உள்ளே வச்சு தைச்சிடாதீங்க. இப்போ ரொம்ப நைஸ் கிளாத்தாக இருந்தால் இந்த மாதிரி குண்டூசி போட்டுங்க. குண்டூசி போட்டுட்டிங்கன்னா துணி நழுவாமல் இருக்கும். இது வந்து ஒரு நைஸ் கிளாத்துக்கு வந்து ரொம்ப நைஸ் கிளாத் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த வகையான தப்பு வர்றதுக்கு, ஏன்னா லைனிங் வந்து லைனிங் வந்து அப்படியே உப்பிடும். அதனால் கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு குண்டூசி போட்டு தைங்க. குண்டூசி போட்டு தைச்சிங்கன்னா வந்து லைனிங் துணி வந்து சுருக்கம் வராமல் இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் குண்டூசி அடிக்கப்படுகிறது. குண்டூசி அடிச்சுட்டு தைச்சு பாருங்கள். லைனிங் வந்து லூஸ் விழுவாது. லைனிங் லூஸ் விழுவாமல் இருக்கிறதுக்கு குண்டூசி நம்ம பின் பண்ணிட்டோம். கழுத்து ஓரத்தில் அதை இப்போ தைக்கிறாங்க. பானா கழுத்து வெட்டிட்டோம். இப்போ கார்னர் எல்லாம் கார்னர் பூரா அர்க்காத் பண்ணிடணும். அர்க்காத் தான் முக்கியமான விஷயம். அர்க்காத் பண்ணிங்கன்னா தான் திரும்ப அழகா. சைடும் அர்க்காத் பண்ணிடுங்க. அப்போ வந்து நல்லா வந்து இசிஞ்சு கொடுக்கும். இப்போ எல்லாம் குண்டூசி எடுத்துருங்க. இப்போ லைனிங் வந்து திருப்பிடுங்க. அப்படியே வந்து உள்ள கை வச்சு திருப்பிடுங்க. திருப்பிட்டு இப்போ ஓரத்தையில் போட போகிறோம். இப்போ லைனிங் திருப்பின பிறகு ஓரத்தில் தையல் போடுறாங்க.
பானா கழுத்து போட்டுட்ருக்காங்க. இதுக்கு வந்து எம்மிங் இல்லை, டபுள் தையல் வைக்கிறோம். நாற்பத்தி 2 இன்ச்சு பாடி உள்ள ஜாக்கெட்டு ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே ஓரத்தில் தையல் வைக்கிறது கரெக்டாக லைனிங்கை வந்து இழுக்காமல் போடுங்க. லைனிங் வந்து இழுத்து ஏதாவது சுருக்கம் வந்துச்சுன்னா சுருக்கமாயிரும். ஓரத்தில் தைச்சோன்னா எல்லாமே வந்து ஒரிஜினல் துணியை வெட்டி விட்ருங்க. லைனிங் மேலே இருக்கிறத எல்லாமே வெட்டி விட்றாங்க. வெட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்கீங்க. எல்லா பக்கமும் இதே மாதிரி வெட்டிடணும். எல்லா சைடு தையல் போட்டாச்சு. இப்போ கழுத்தில் வந்து டபுள் தையல் போகிறோம். டபுள் தையல் போடப்படுகிறது. பாக்கழுத்தில் இன்னொரு தையல் போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கை ஸ்டிச்சிங் ஆக போகுது. கீழே இப்போ அந்த பக்கம் இன்னொரு கை தைக்கிறாங்க. தைக்கும்போது கையை வந்து பின்னாடி கொடுத்து தைங்க. அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஜாக்கெட் வந்து அப்படியே அயன் பண்ண மாதிரியே இருக்கும். அயன் பண்ண மாதிரியே இருக்குன்னா கை தைக்கும் போதும் ஒரு ரகசியம் இருக்குது. அந்த மாதிரி முறையில் தைச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும்.
கையை பரட்டி ஓரத்தில் தையல் போடுறாங்க. ஓரத்தில் தையல் போட்டதுக்கப்புறம் லைனிங் துணி ஒரிஜினல் துணியை வெட்டி விட்டுறணும். சுற்றி இருக்கிற அரைஞ்சே வந்து வெட்டி விட்டுறணும். எல்லா பக்கமும் கோடு கரெக்டாக வரைஞ்சிக்கணும். அப்போ தான் கோட்டில் தான் கரெக்டாக தைக்கணும். கோடுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சுற்றி இருக்கிற துணியை எல்லாத்தையும் வெட்டி விட்டுருங்க. இதே மாதிரி 2 கையிலையும் வெட்டிடணும். பிறகு 2 கையும் கரெக்டாக அர்க்காத் பண்ணி கரெக்டாக வச்சு பார்த்துருங்க. பர்ஃபெக்டாக அர்க்காத் பண்ணிவிட்டு கை வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மடித்து வச்சுருங்க. இப்போ ஃப்ரண்ட் தைக்க போகிறாங்க. இப்போ ஃப்ரண்ட் வந்து கிராஸ் தைச்சிங்கன்னா உள்ள தைச்சிட்ருக்கோம். டபுள் தையல் தானே. இப்போ டபுள் தையலுக்கு வந்து மேல் பக்கம் வச்சு தைக்கணும். கழுத்துக்கு வந்து டபுள் தையல் போட போகிறோம். எம்மிங்கன்னா அது மேலே அது உள்பக்கம் வச்சு தைக்கணும். இப்போ டபுள் தையல்னால மேல் பக்கம் வச்சுட்டு அப்படியே பரட்டிடணும் கழுத்தை. கழுத்து தைச்சிட்டோம். கழுத்தை மட்டும் டபுள் தையல் போட்டு விரட்டி தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே பரட்டிட்டு அதுக்கப்புறம் லைனிங்கில் தையல் போடுங்க. உள்ள அர்க்காத் பண்ணிக்கோங்க கழுத்துக்கு. இது வந்து கழுத்து டபுள் தையல் மாடலுக்கு மட்டும் இந்த மாதிரி தைக்கணும்.
கழுத்து மட்டும் பரட்டி டபுள் தையல் போட போகிறோம். இப்போ பெரும்பாலும் ஜாக்கெட் வந்து டபுள் தையல் தான் கேட்குறாங்க, எம்மிங் அதிகமாக கேட்குறதில்ல. அதனால் எல்லோரும் இந்த மாதிரி மாடலில் கூட தைங்க. எம்மிங் பண்ணுறது ரொம்ப லேட் ஆகும். டபுள் தையல் போட்டிங்கன்னா ஜாக்கெட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சுற்றிலும் தைச்சி முடிச்சிட்டாங்க. இதே மாதிரி தான் வந்து கழுத்து பருத்தி தைக்கும்போது இது மாதிரி தைக்கணும். எல்லாமே கவனமாக இது மாதிரி தைங்க. இப்போ எல்லாமே அர்க்காத் பண்ணிடணும். அர்க்காத்து எல்லா இடத்தையும் அர்க்காத் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக அர்க்காத் பண்ணிடுங்க. மார்க் பண்ண எல்லா இடமும் அர்க்காத் பண்ணணும். இப்போ டபுள் தையல் இன்னொரு தையல் போடுறாங்க கழுத்தில். முன்னாடி இல்லை அப்படி தள்ளி முன்னாடி வச்சுக்கணும். பாருங்கள், இன்னொரு டபுள் தையல் போட்டிருக்கோம். இன்னொருனுக்கு டபுள் தையல் போட போகிறாங்க. இது ஒரு ஃப்ரெண்டுக்கு போட்டாச்சு, இன்னொரு ஃப்ரெண்டு போட்டாச்சு. இப்போ டாட் பிடிக்க போகிறாங்க. டாட்டுக்கு டபுள் தையல் அவசியம் வேணும். 2 தையல் அவசியம் போடுங்க. எல்லா பக்கம் டாட் பிடிச்சிட்டாங்க. சைடில் வந்து பட்டி இப்போ உள்ளே வந்து மடித்து அடிக்க போகிறாங்க. இப்போ பாருங்கள், டாட் போட்டோன்னே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பக்காவாக எல்லாமே நீட்டாக இருக்குது பாருங்கள். பக்காவாக எல்லாமே டாட் போட்டோன்னே நம்ம ஃப்ரண்ட் பாயிண்ட் வந்து பக்காவாக இருக்குது. இப்போ அடுத்ததுக்கு அதே மாதிரி பிடிக்க போகிறாங்க. டாட் வந்து இப்படி தான் இருக்கணும். அழகாக இந்த 3 டாட் போட்டோன்னா ஃப்ரண்ட்டு வந்து அழகாக இப்படி கரெக்டாக நிற்கணும். இது மாதிரி இருந்துச்சுன்னா ஜாக்கெட் வந்து பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்கும். இப்போ அந்த பக்கமும் அதே மாதிரி டாட் பிடிக்கப்படுகிறது.
என்னாச்சு? நம்ம விட்டு வாங்க முடியாது. இப்போ 3 டாட்டு போட்டாங்க. இப்போ இந்த ஃப்ரெண்டு வச்சு காட்ட போகிறாங்க. மடித்து அடிச்சிருவாங்க. சைடில் வந்து இப்போ கீழே வந்து பட்டியில் வந்து கீழே மடித்து அடிக்க பிடிக்க போகிறது. ஃப்ரெண்டில் வந்து இது முக்கியமானது. டாட் போட்டோடனே இந்த மடித்து அடிச்சிருங்க. மடித்து அடிச்சுட்டு இப்போ பாருங்கள் அதையும் ஃப்ரெண்டை வச்சு காட்டுவார் பாருங்கள். கரெக்டாக எல்லாமே பக்காவாக வச்சு காட்டணும். அது மாதிரி எல்லாமே பாருங்கள் பக்காவாக கரெக்டாக இந்த இடத்துல ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்கணும். எல்லாமே பக்காவாக எல்லாமே இருக்கிறது. இந்த சைட்லேயும் இப்போ டாட் வச்சு காட்ட போகிறாங்க. பக்காவாக இதுவும் கரெக்டாக மேட்சாக இருக்கணும். சைட்லேயும் கரெக்டாக வந்து எண்டுலேயும் கரெக்டாக இருக்கணும், மேட்ச் இருக்கணும். எல்லாமே அக்யூரேட்டாக ரோட்டி பாருங்கள். சைடு இந்த சைடும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிடுங்க. கடைசி சைடு வந்து பக்காவாக எல்லாமே இது மாதிரி இருந்துச்சுன்னா ஏத்தறக்க வராது. கழுத்தெல்லாம் ஏத்தறக்க வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. இப்போ அடுத்து தைக்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டுக்கு பட்டி வைக்கிறோம். ஸ்டிப்பு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிப்பு வந்து எக்ஸ்ட்ரா வெட்டப்படுகிறது. இப்போ வந்து பட்டி தைச்சிட்ருக்காங்க. பட்டி கீழே ஸ்டிப்பு, நடுவில் வந்து ஒரிஜினல் துணி, அதுக்கு மேலே வந்து லைனிங் துணி வைக்கிறோம். இப்போ அந்த பக்கம் ஒரு பட்டி தைச்சிட்டு இன்னொரு பட்டி தைக்கிறாங்க. பட்டி எல்லாம் ஓரம் தைச்சி வச்சு பட்டி வந்து சுற்றிலும் வெட்டி விடுறோம். பிசிற வெட்டி விட்டுருங்க எல்லா பக்கமும். வெட்டிட்டு முன்னாடி வந்து அர்க்காத் பண்ணிடுங்க. ஃப்ரெண்டுங்கிறதுக்கு அர்க்காத் பண்ணிடுங்க.
42 இன்ச்சு பாடி உள்ள ஸ்டிச்சிங் வீடியோ போட்டுட்ருக்கோம். லைனிங் ஜாக்கெட்டு பார்க் வச்ச லைனிங் ஜாக்கெட்டு. முன்னாடி அர்க்காத் பண்ணிட்டோம், அதே மாதிரி அர்க்காத் பண்ணிடுங்க. இப்போ எல்லாமே அர்க்காத்து கரெக்டாக வச்சுட்டு இப்போ இதுதான் முக்கியமான இது எல்லாமே அர்க்காத் பண்ண போகிறாங்க. அர்க்காத் தான் மெயினான விஷயம். பார்த்தீங்கன்னா சைடில் கரெக்டாக அந்த அர்க்காத்தில் போய் கரெக்டாக உட்காரணும். அர்க்காத் தான் மெயினான விஷயம். அர்க்காத்தில் கரெக்டாக எந்த வகையான இதுவும் வந்துடக்கூடாது. இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா வரக்கூடாது. எக்ஸ்ட்ரா வராமல் தைக்கணும். எல்லாருமே சில பேர் எக்ஸ்ட்ரா வந்து வெட்டி விட்டுருவீங்க. அந்த மாதிரி தைச்சிங்கன்னா தவறாக போயிடும். அதனால் அர்க்காத்தில் கரெக்டாக கொண்டு போய் உட்கார வைக்கிற மாதிரி தைங்க. பட்டியில் தான் பெரிய விஷயமே இருக்குது. இந்த இடத்த வந்து எந்த வகையான தப்பு வராமல் நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் வைக்கணும். பாருங்கள், அந்த அர்க்காத்தில் போய் கரெக்டாக உட்காந்துருக்கு. அந்த 2வது அர்க்காத்தில் போய் அது உட்காந்துருக்கு. எல்லா அர்க்காத்துலேயும் கரெக்டாக போய் உட்காந்துருக்கோம். எங்கேயும் பாருங்கள், எக்ஸ்ட்ரா எங்கேயுமே வராது. பக்காவாக போய் பட்டி கரெக்டாக எல்லா பக்கமும் போய் கரெக்டாக போய் வருங்க. எந்த வகையான இதுவும் வராமல் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி இந்த சைடும் பாருங்கள், கரெக்டாக ஏற்ற போகிறாங்க. ஒரு நூல் கூட வித்தியாசம் வரக்கூடாது. வராமல் கரெக்டாக கொண்டே அந்த இடத்துல பட்டியில் உட்கார வைக்கணும். இப்போ எல்லாமே பார்த்துட்டிங்க. சைடில் பாருங்கள், கரெக்டாக எல்லாமே பக்காவாக போய் அதில் உட்காந்துருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் 2 வச்சு காட்டுவார் பாருங்கள். அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். எல்லாமே பக்காவாக இருக்குது. இல்லை எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து எல்லாமே ஓவர்லாக் போட்டு மேலே ஷோல்டர் ஓவர்லாக் போட்டு அப்புறமா எடுத்து இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு ஓவர்லாக் போட்டுட்டு தான் தைப்பாங்க. ஓவர்லாக் கீழேயும் மேலேயும் ஓவர்லாக் போட்டு அமுக்கடி போட்டு அதுக்கப்புறம் முண்டெல்லாம் போட்டிருக்காங்க. கீழே வந்து பட்டிக்கும் எல்லாம் ஓவர்லாக் போட்டோம். இப்போ பாருங்கள், ஓவர்லாக் வந்து பட்டிக்கு வந்து கீழே அடிக்கிறாங்க. கீழே தான் அடிக்கணும், மேலே அடிக்கக்கூடாது. ஜாக்கெட்டில் வந்து இது முக்கியமான சீன். எல்லோரும் மேல் பக்கம் தான் அடிப்பீங்க. இப்போ நான் வந்து கீழ்ப்பக்கம் அடிக்கிறேன். கீழ்ப்பக்கம் வச்சா ஜாக்கெட்டு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். கீழ்ப்பக்கம் தள்ளிட்டு டபுள் தையல் போட்டுருங்க. இப்போ ஜாக்கெட்டு பாருங்கள், கீழ் பக்கம் தான் போட்டிருப்பாரு. பின்னாடி பரட்டி காட்டுங்க. பாருங்கள், எல்லாமே கீழ் பக்கம் தான் வெட்டோம். கீழ் பக்கம் தைக்கணும். மேல் பக்கம் அந்த பிசுரை வந்து மேல் பக்கம் வைக்காதீங்க, கீழ் பக்கம் தள்ளிடுங்க. அதுலேயும் அதே மாதிரி தான் கீழ் பக்கம் தான் தள்ளுறாங்க. எல்லோரும் பெரும்பாலும் பட்டிக்கு மேலே தான் தள்ளுவீங்க. மேலே தள்ளாதீங்க, கீழே தள்ளி பாருங்கள். ஜாக்கெட் அது மாதிரி தைச்சி ஜாக்கெட்டை தைச்சி போட்டு பாருங்கள், அழகாக இருக்கும்.
ரெண்டுமே பாருங்கள் கீழ் பக்கம் தான் தைச்சிருப்போம். கீழ் பக்கம் தைச்சிருப்போம். டாட்டு கரெக்டாக எவ்வளோ கிராஸாக தைச்சிருப்பாங்க பாருங்கள். கரெக்டாக எல்லாமே பக்கா போய் வந்துருச்சு. இப்போ எல்லாமே வந்து ஷோல்டரும் ஜாயின் போட்டாங்க, ஓவர்லாக் போட்டாங்க. இப்போ ஃப்ரண்டில் வச்சு காட்ட போகிறோம். ஃப்ரண்ட் வந்து பாருங்கள். இப்போ பட்டி கட்ட போகிறாங்க. ஃப்ரண்ட்டு பட்டி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஊக்குப்படி என்ன இப்போ ஊக்குப்பட்டி கட்டுறோம். ஊக்குப்பட்டி கட்டுறதை எல்லாரும் கவனமாக பாருங்கள். இந்த பட்டி தான் கொஞ்சம் கவனம் வேணும். ஐப்பட்டி வந்து தேவையில்லை. ஐப்பட்டி வந்து எந்த வகையான சுருக்கம் வராது. இந்த ஊக்குப்பட்டி கட்டும்போது மட்டும் ரொம்ப கவனமாக உள்ளே அர்க்காத் பண்ணி தான் வெட்டுறதை சொல்லி கொடுக்க போகிறேன். எல்லோரும் இது கவனமாக பாருங்கள். இப்போ ஸ்டிச்சிங் வீடியோவில் முக்கியமான சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ வந்து அர்க்காத் பண்ணுவாங்க பாருங்கள். இங்கே வச்சு அர்க்காத் பண்ணுங்க பாருங்கள். ஒரு அர்க்காத்து, 2 அர்க்காத்து, 3 அர்க்காத்து, 4 அர்க்காத்து பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அப்படியே பரட்டி தைச்சு பாருங்கள். அப்படியே அயன் பண்ண மாதிரியே இருக்கும். வச்சுட்டாங்க. உள்ளே அர்க்காத்து பண்ணி தைச்சிங்கன்னா எந்த வகையான சுருக்கம் வராது, இழுக்காது, அயன் பண்ண மாதிரியே இருக்கும். ஃப்ரண்ட் பட்டி ஏத்தரக்கம் வராது. எல்லாருமே ஏத்தரக்கம் வந்துடும். ஃப்ரண்ட் கழுத்து வந்து ஏறிடுச்சு இறங்கிருச்சுன்னு ஒரு மிஸ்டேக் எல்லாரும் சொல்கிறீங்க. இது மாதிரி உள்ள அர்க்காத்து 4 அர்க்காத்து வெட்டிட்டு அழகாக தைச்சி பாருங்கள். எந்த வகையான கழுத்து வந்து முன்ன பின்ன வரவே வராது. அப்படியே வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு பாருங்கள் கரெக்டாக எந்த வகையான சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது பாருங்கள். எந்த வகையான அயன் பண்ண மாதிரியே இருக்குது பாருங்கள். அயன் பண்ண மாதிரியே கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது அந்த பக்கம் ஐப்பட்டி கட்ட போகிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஐப்பட்டி கட்டிட்டு இருக்காங்க. ஐயில் வந்து கிராஸ் பட்டி கட்டிட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டாக கிராஸ் பட்டி.
பாருங்கள் பட்டி ரெண்டுமே வச்சுட்டோம். கரெக்டாக எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். எந்த வகையான ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது எல்லாமே. இப்போ கை ஏற்ற போகிறாங்க. அர்க்காத் பண்ணிட்டோம். இப்போ அர்க்காத்துக்கு கரெக்டாக வச்சு தைக்க போகிறாங்க. இப்போ எல்லாமே இங்கேருந்து தான் ஆரம்பிப்பேன். நாங்கள் பாதி தான் முண்டா ஏற்ற சொல்லுவேன். அப்படி ஏற்றினா வந்து சென்ட்ரு மாறாமல் இருக்கும். இது மாதிரி தைச்சி பாருங்கள், எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சென்ட்ரு மாற்றிடுவீங்க. அதனால தான் பாதி கையாக தைங்க. பாதி கையாக தைச்சிங்கன்னா சென்ட்ரு மாறாமல் இருக்கும். கையில் வந்து சுருக்கம் வராமல் இருக்கும். அப்புறமேல் நல்லா தைச்சவொன்னே வேணால் இந்த பக்கம் இருந்து மாற்றி தைச்சிக்கலாம். ஒரு கை கரெக்டாக சென்டர் பண்ணி ஏற்றிட்டாங்க. இப்போ இன்னொரு கை ஏற்ற போகிறாங்க. கை வந்து பாதி கையாக தைங்க. இந்த பக்கம் பாதி, அந்த பக்கம் பாதி கை தைங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். கை வந்து சென்ட்ரு மாறாமல் சுருக்கமே வராது. கரெக்டாக சுருக்கம் வராமல் கை போட்டாங்கனாக்கா அப்படியே முழுகுனாப்பில் இருக்கும். ஒரு பக்கம் பாதி கை தைச்சிட்டோம். இன்னும் இந்த பக்கம் ஒரு பாதி கை தைக்க போகிறாங்க. முண்டா தைச்சிட்டாங்க. முண்டா தைச்சிட்டு இப்போ ஓவர்லாக் போட்டு தான் சைடை இருக்கணும். ஓவர்லாக் போட்டு தான் சைடை இருக்குவாங்க. கைக்கு வந்து ஓவர்லாக் போட்டுருவாங்க. எல்லாமே ஓவர்லாக் போடாமல் நம்ம கடையில் தைக்க மாட்டோம். முண்டா ஓவர்லாக் போட்டாங்க. இப்போ ஷோல்டரில் ஒரு அமுக்கடி போட்டுரும். ஷோல்டரில் ஒரு அமுக்கடி போட்டுரும். இப்போ சைடு இருத்த போகிறாங்க. சைடு வந்து கரெக்டாக கோட்டில் ஒரு கோட்டில் தைச்சிட்டு அப்புறமே எல்லாம் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேல தான் தையல் ஸ்டிச்சிங் போகும். இப்போ வந்து முதல் கோட்டில் ஃபஸ்ட்டு தைக்கிறோம். ஃபஸ்ட்டு கோட்டில் தைக்கிறாங்க. அப்புறம் அளவு சரியாக இருக்கான்னு எல்லாம் செக் பண்ண பிறகு இப்போ ரெண்டாவது கோட்டில் தைப்பாங்க. அந்த இடத்துல தைக்கும் போது கரெக்டாக கை வந்து கரெக்டாக ஜாயிண்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பக்காவாக போய் அதை போய் உட்காரும். கரெக்டாக கோடு போட்டுப்போ அந்த கோட்லேயே தான் தைக்கணும்.
எங்கேயுமே பாருங்க துணி வெட்ட வேண்டியது இருக்காது. கடைசி வரைக்கும் டேப்பையும் தொல்லை, அளவு ஜாக்கெட்டையும் தொல்லை. அளவு ஜாக்கெட்டை தொடாமல் தைக்கிறோம். கடைசியில் தான் இப்போ அளவு ஜாக்கெட்டை தொட போகிறோம். டேப்பையே கடைசியில் தான் தொடுவோம். ஏன்னா ஏற்கனவே கோடு போட்டுட்டோம். கோடு போட்டிருக்கனால அளவு ஜாக்கெட்டையும் தொட வேண்டியதில்லை, அளவு டேப்பையும் தொடவில்லை. இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது வந்து எவ்வளவு சீக்கிரம் வேணாலும் தைச்சி கீழே போட்டுடலாம். கரெக்டாக வேகமாக தைச்சி கீழே போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அளவு ஜாக்கெட்டை தொட்டு தொட்டு தைக்கக்கூடாது. அது நல்ல பெரிய சிறப்பான விஷயம் கிடையாது. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அது என்னோடய கட்டிங்கில் வெட்ட வேண்டியதே இருக்காது. கரெக்டாக எடுத்தமாக தச்சு கரெக்டாக 1 இன்ச்சு சைடில் கரெக்டாக வரும். எந்த வகையான தப்பு வராமல் கரெக்டாக இருக்கும். ஒரு பிசுரை மட்டும்தான் வெட்ட வேண்டியிருக்கும். இப்போ அளவு ஜாக்கெட்டை செக் பண்ணிவிட்டு தைக்க போகிறாங்க. அளவு ஜாக்கெட்டை செக்கிங் நடக்க போகுது. இப்போ டாட் போட போகிறாங்க. ரெண்டு டாட் பிடிக்கப்பட்டது. இப்போ இடுப்பு பார்க்க போகிறோம். இடுப்பு வந்து 1 இன்ச்சு அளவு ஜாக்கெட்டை விட 1 இன்ச்சு கூட கேட்டிருக்காங்க. இப்போ அளவு ஜாக்கெட்டை விட 1 இன்ச்சு கூட கேட்டிருக்காங்க. கரெக்டாக 1 இன்ச்சு கூட வச்சுருக்கோம். இப்போ எல்லாம் பார்த்துட்டா இப்போ சைடு பார்க்க போகிறோம். சைடு கை லூஸு எல்லாத்தையும் பார்க்க போகிறாரு. கரெக்டாக இருக்காருன்னு செக் பண்ண போகிறாரு. கரெக்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ கீழே சைடு பட்டியை பார்த்துருவோம். பட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இங்கே காட்டுங்க, இந்த பக்கம் திருப்பி. இப்போ பட்டி பாருங்கள், பட்டி எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது, இந்த சைடு பட்டி எவ்வளோ இருக்குங்கிறத கரெக்டாக அக்யூரேட்டாக பார்த்துருவோம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட் லூஸ் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஃப்ரண்ட் லூஸ் வந்து கரெக்டாக வந்து 11.5 10 வேணும். 10 இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். பத்தரைஞ்சு கரெக்டாக இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது. எல்லாமே ஓகே. இப்போ வந்து இன்னொரு தையல் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ரண்டில் பட்டியும் பார்த்துருவோம். ஃப்ரெண்டு இந்த இது பாருங்கள், இந்த லென்த்து சரியாக இருக்கா, இந்த ஃப்ரண்ட் லென்த்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். இப்போ சைடு தையல் போட போகிறாங்க. இன்னொரு இப்போ தான் தையல் ஸ்டிச்சிங் ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ எல்லாமே செக் பண்ணிட்டோம். செக் பண்ண பிறகு திருப்பி தையல் போட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ தான் 2வது தையல் போடணும். ஒரு தையல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண பிறகு தான் அடுத்த தையலை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 2வது தையல் போடுறோம். எல்லாமே செக்கிங் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அளவு டேப்பை தொடல, அளவு ஜாக்கெட்டு தொல்லை கடைசியாக தான் தொடுறோம். இது மாதிரி நீங்கள் வீட்டில் தைச்சிங்கனாக்கா சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அளவு ஜாக்கெட்டை தொட்டு தைச்சிங்கன்னா ஒரு ஜாக்கெட்டு 3 மணி நேரம் தைக்க வேண்டியிருக்கும். இப்போ பாருங்கள், ஜாக்கெட்டை தொடாமையும் அளவு டேப்பை தொடாமல் நம்ம தைச்சி எந்த இடத்துலையும் என்னோடய துணி எக்ஸ்ட்ராவே இருக்காது. கரெக்டாக தைச்சி போடுற மாதிரி இருக்கும். 1.5 இன்ச்சுனா 1.5 இன்ச்சு கடைசி வரைக்கும் 1.5 இன்ச்சு இருக்கும். நீங்கள் 2 இன்ச்சு 3 இன்ச்சு வச்சு வெட்டுவீங்க. வெட்டுறதெல்லாம் அது வந்து சாத்தியப்படாத விஷயம். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டி தைக்கணும். சைடில் பாருங்கள், கரெக்டாக என்ன வச்சோமோ அந்த துணி கரெக்டாக இருக்கும். 1.5 இன்ச்சுனா 1.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கணும். எங்கேயுமே கத்திரிக்கோள் நீங்கள் வைக்கக்கூடாது. கத்திரிக்கோள் வைக்காத அளவுக்கு இருந்துச்சுன்னா யார்கிட்ட கொடுத்தாலும் தைச்சி வந்துடும். இது மாதிரி யார்கிட்ட கொடுத்தாலும் தைக்கிற மாதிரி கட்டிங்க பயிற்சி பண்ணிங்கன்னா கடை எப்போவுமே சிறப்பாக இருக்கும். பட்டியெல்லாம் ஓவர்லாக், சைடு ஓவர்லாக் போட்டுருவோம். சைடு ஓவர்லாக் போட்டு எல்லாம் இப்போ ஜாக்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகப்பட்டது. டபுள் தையல் மாடல் தைச்சிருக்கோம். ஃப்ரெண்டு கரெக்டாக எல்லாமே பக்காவாக வச்சுருக்கோம். பாருங்கள், எந்த வகையான தப்பு இல்லாமல் அளவு ஜாக்கெட் எப்படி அழகாக தைச்சிருக்கோம் பாருங்கள். பட்டி இட்டி எல்லாம் கரெக்டாக டபுள் தையல் போட்டிருக்கோம். கழுத்துக்கு வந்து டபுள் தையல்,
கழுத்து பாருங்க, முன்பக்கம் தான் ரவுண்ட் இருக்கும், பின்பக்கம் நகரவே நகராது, ஏஹெச் கரெக்டாக இருக்கும். இப்போ பின் கழுத்து வச்சு காட்ட போகிறேன். பின் கழுத்து பாருங்கள், பானா கழுத்து அப்படியே திருப்பி வச்சு காட்டுவார் பாருங்கள். இப்போ பின் கழுத்தும் பானா கழுத்து கரெக்டாக வந்து வச்சுருக்கோம். எல்லாமே டபுள் தையல் போட்டோம். எல்லாமே இது வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு, இது 42 இன்ச்சு பாடி லைனிங் ஜாக்கெட்டு இது வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு, எனக்கு வேதாந்தர மகிழ்ச்சியும் முருகப்பெருமானுக்கு நன்றியை சொல்லிட்டு, வாழ்க தையலகம் வளர்க தையல்கலை வாழ்க வளமுடன் ஓம் சரவணபான்னு சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். சேலை ஓர் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நூல் வந்து கரெக்டாக எடுக்கணும். எடுத்துகிட்டு இருந்தால் கிராஸ் வந்து மாறிடும். கிராஸ் மாறுறதை வந்து கரெக்டாக அந்த நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா கரெக்டாக அந்த கிராஸ் தெரிஞ்சிடும். அந்த கிராஸ் தெரிஞ்சதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேலை ஓரம் அடிக்க பழகிக்கணும். சில பேர் வந்து கிராஸை வெட்டாமல் கரெக்டாக கிராஸ் உள்ளே கரெக்டாக கொண்டு வர மாட்டாங்க. மெயினான விஷயம் அந்த நூலை வச்சு தான் எல்லாமே. நூலை இழுத்து வச்சிங்கன்னா கிராஸ் வந்து கரெக்டாக வந்துடும். அந்த நூலை எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கிராஸ் வந்து மாறிடும். இல்லாட்டி சேலை வந்து ஒரு பக்கம் கிராஸ் அடிக்கிறோம். சேலை ஓரம் அடிக்கும்போது அந்த கிராஸை எடுத்து விட்டு தான் அடிக்கணும். இல்லை சேலை வந்து ஓரமாக கிராஸ் அடிச்சிடும். அதை கவனமாக பாருங்கள். சேலை ஓரம் அடிக்கிறதுலையும் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. சேலை ஓரம் அடிக்கும்போது துணியை கீழே இழுத்துட்டுனா மேல் துணியை குளிர கொடுக்கணும். 2 துணி இழுத்தீங்கன்னா சேலை வந்து ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடும். துணியை எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுத்துட்டு துணியை அப்போ தான் அயன் பண்ண மாதிரியே வரும். கீழே இருக்கிற துணியை மட்டும்தான் இழுக்கணும். துணியை எந்த காரணத்தை கொண்டு இழுக்கக்கூடாது. இப்போ பாருங்க, கீழே மட்டும்தான் அவர் இழுக்கிறாரு. கீழே இருக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுதான் மெயினான விஷயம். எல்லா சேலையும் இழுத்துட்டு போகுது. கீழே பாருங்கள், கரெக்டாக துணியை மட்டும் தான் இழுக்கிறாரு. துணியை இழுக்கக்கூடாது. துணி இழுத்தீங்கன்னா சேலை வந்து இப்படி கிராஸாக போயிடும். ஏன்னா சேலை ஓரம் அடிக்கிறது பெரும்பாலுக்கு தெரியறதில்ல. 2 பக்கம் இழுத்து சேலை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே கிராஸாக போய் கொண்டு இழுத்து விட்டுருவாங்க. அது மாதிரி தைக்காதீங்க. இதை பாருங்க, கீழே மட்டும் இழுக்கிற துணி வந்து குளூரை கொடுத்து தைச்சிங்கன்னா அப்படியே அயன் பண்ண மாதிரியே வரும். அப்படியே சேலை வந்து பர்ஃபெக்டாக போய் நிற்கும். பாருங்க, இப்போ தைச்சவொன்னே அப்படியே மடக்கி காட்டுவார் பாருங்க. அப்படியே அயன் பண்ண மாதிரியே இருக்கும் பாருங்க. நீங்கள் தைச்சிங்கன்னா சேலை வந்து ஒரு பக்கம் இழுத்துட்டு போய் கரெக்டாக வந்து எல்லா பக்கமும் ஒரு மாதிரி இழுத்து போயிடும். கரெக்டாக பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரே நேராக பர்ஃபெக்டாக போகுது பாருங்கள். இது மாதிரி தான் நீங்கள் தைக்கணும். கீழ் துணியை மட்டும்தான் இழுக்கணும், மேல் துணியை இழுக்கக்கூடாது. சேலை ஓரம் அடிக்கிறதுலையும் டெக்னிக்கல் இருக்குது. ரொம்ப பேர் சேலை ஓரம் அடிக்கிறேன்ட்டு 2 பக்கம் இழுத்து சேலை ஒரு பக்கம் கிராஸாக போயிடும். அந்த நூலை இழுத்தீங்கன்னா நேர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த நூலை இழுத்து கரெக்டாக கொண்டு வந்து நேர் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நேர் கரெக்டாக ஒரு அந்த ஈவன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சேலை ஓரம் அடிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த நூலை பிடிச்சி இழுத்தாவே கரெக்டாக உங்களுக்கு நேர் கிடைக்கும். நேர் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகே, இப்போ மடித்து அடிக்க போகிறாங்க. மடிக்க அடிக்கிறத எல்லோரும் பாருங்கள்.
பாருங்கள் மடித்து அடிக்கும் போது கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. கீழே தான் அவர் இழுப்பார், மேலே இழுக்கவே மாட்டார். கீழே வந்து பர்ஃபெக்டாக இழுத்து துணியை வந்து இழுக்காமல் தைக்கணும். அப்போ தான் வந்து சேலை வந்து அப்படியே கிராஸாக போகாது. இல்லாட்டி சேலை ஓரம் அடிச்சிங்கன்னா ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடும். எல்லாருமே இந்த முறையில் தைச்சி பாருங்கள். சேலை ஓரம் அடிக்கிறது பர்ஃபெக்டாக போய் சேலை அப்படியே அயன் பண்ண மாதிரி உட்காரும். இந்த பக்கமாக அப்படியே மடித்து காட்டுவார் பாருங்கள். எப்படி அயன் பண்ண மாதிரியே இருக்கும் பாருங்கள். சேலை வந்து கரெக்டாக ஓரம் அடித்தா இப்படி தான் அடிக்கணும் பாருங்கள். கரெக்டாக எப்படி இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்டாக போகுது பாருங்கள். எந்த நெளியும் இல்லாமல் கரெக்டாக நேர் பாருங்கள். நேர் பர்ஃபெக்டாக போய் நிற்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து சேலையை வந்து துணி இழுத்து துணியை குளிர விட்டு தைச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கு திருப்பி நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள்.